வணக்கம். நான் உங்கள் தோழி ஜோதி. அதாவது ஒரு நார்மல் அளவு ப்ளவுஸ் வச்சு எப்படி ஒரு ப்ளவுஸை வெட்டலாம், ப்ராப்பராக வந்து கடையில் வெட்டுற மாதிரி எப்படி நம்ம வெட்டலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இப்போது ஃபஸ்ட்டு இப்படி போட்டு பார்த்துக்கணும். பார்க்கும்போதே தெரியும் எவ்வளோ அந்தளவுக்கு கேப் இருக்குது அப்படின்ட்டு. கிட்டத்தட்ட 4 இன்ச்சு இல்லை 5 இன்ச்சு இருக்கும். கரெக்டாக 4 இன்ச்சு அளவு கேப் இருக்குது. அப்போ இது வந்து சென்டர் கேப் கட்டிங், சரிங்களா? இந்த ப்ளவுஸ் வந்து சென்டர் கேப் கட்டிங், கொஞ்சம் வயசானவங்களுக்கு தான். இப்போ நம்ம இதில் வந்து அளவு இதிலேருந்து அளவு எடுத்து தைக்கணும் அப்படின்னா எல்லோரும் என்ன நினைப்பாங்க, இப்படியே போட்டு மார்க் பண்ணிவிட்டு பண்ணுறதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் அந்த மாதிரி பண்ணக்கூடாது. என்ன பண்ணணும்னா அளவு ப்ளவுஸ்லேருந்தே நம்ம அளவு எடுத்து தான் பண்ணணும். இப்போது ஷோல்டரில் சென்டரில் வச்சுக்கிட்டு இங்கே டாட் போட்டிருக்காங்களா பாருங்கள். இவங்க டாட் போடலை, அதனால் அதோட ஸ்ட்ரெயிட் லைன் வச்சுட்டு கரெக்டாக 13 இருக்குது, சரிங்களா? இப்போது அளவு ப்ளவுஸில் ஃபஸ்ட்டு ஒரு 1/2 இன்ச்சுக்கு ஒரு கோடு போட்டுடலாம். ஏன்னா இது வந்து பாட்டம் அடிக்கிறதுக்காக கோடு போட்டுட்டு இங்கேருந்து 13 இன்ச்சு ஃபுல் ஹைட்டு ஒரு மார்க்கு. அடுத்து நம்ம ஷோல்டர் பிடிக்கிறதுக்காக ஒரு 1/2 இன்ச்சு. இப்போ இதில் ஒரு கோடு போட்டுக்கணும். அடுத்தது உங்களுக்கு ஈஸியான மெத்தட் இப்போ நான் சொல்லித்தரது. யார் வேணாலும் பிகினர்ஸ் கற்றுக்கலாம். ஷோல்டரோட சென்டர் பிடிச்சிக்கோங்க. அவங்க ஐனிங் எங்கே வேணாலும் பண்ணுவாங்க. பேக்லேயும் பண்ணியிருப்பாங்க, ஃப்ரண்ட்லேயும் பண்ணியிருப்பாங்க. இவங்க வந்து ஃப்ரண்ட்டில் பண்ணியிருக்காங்க. ஷோல்டரோட சென்டர் பிடிச்சிக்கிட்டு ஸ்லீவ் அதையும் படிச்சுக்கிட்டு பேக் சைடாக மடிச்சுக்கணும். அதாவது பின்புறமாக மடிச்சுக்கணும். மடிச்சுக்கிட்டு இந்த ஆமல் சைடை ஒன்றா வச்சுக்கணும், சரிங்களா? இப்போது கீழே மார்க் பண்ணியிருக்கல அந்த பாட்டம் அளவுக்கு ப்ளவுஸை வச்சுக்கிட்டு பாட்டத்துலேருந்து பேக் எவ்வளோ வருதோ அதை விட ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு மேலே மார்க் பண்ணிக்கணும். அதுக்கடுத்து இந்த இடம் நகர்ந்து போகக்கூடாது, சரிங்களா? இது நல்லா இப்படி பிடிச்சிக்கோங்க. இந்த இடமும் நகர்ந்து போகக்கூடாது. சரியாக அந்த ஷோல்டர் சென்டர் வச்சு இப்படி நகர்ந்து போகாமல் வச்சிங்கனாலே இந்த நெக்கோட அகலம் வந்துடும். இங்கே ஒரு மார்க்கு, ஷோல்டரோட ஜாயிண்ட்டில் ஒரு மார்க் போட்டுக்கோங்க. அடுத்து இந்த ஆமலோட ஜாயிண்ட்டு இந்த இடத்துல ஒரு மார்க் போட்டுக்கோங்க. அடுத்து இது இடுப்பளவு, இந்த இடத்துல பேக்குக்கு ஒரு மார்க் போட்டுக்கோங்க. இப்போ எக்ஸ்ட்ரா எவ்வளோ வருதுன்னு நம்ம சொல்லலாம். இப்போது இந்த ஷோல்டர்லேருந்து கை அட்டாச்மெண்ட்டுக்கு கிட்டத்தட்ட 1/2 இன்ச்சுக்கு ஒரு புள்ளி கம்மியாக, அதே மாதிரி கழுத்து அகலத்துக்கு ஒரு 1/4 இன்ச்சு கொஞ்சம் உள்பக்கமாக என்ன மடிப்போம் இல்லையா, அதனால். அதே நேரத்தில் இந்த ஆமலுக்கு மேலே வந்து ஒரு 1/2 இன்ச்சு, ஏன்னா இந்த இடத்துல தையல் வருது. அப்போ மேலே பிசுறு வர்றதுக்காக தையல் தும்புக்காக ஒரு 1/2 இன்ச்சு கொடுத்து இங்கே ஒரு ஸ்ட்ரைட் தையல் போட்டுக்கணும், கோடு போட்டுக்கணும். அடுத்து இது பேக் நெக்குக்கு அடுத்து இது ஆமலுக்கு, இது கழுத்து அகலத்துக்கு. இப்போ நம்ம இங்கேருந்து மார்க் எடுத்திருக்கோம். இப்போ இந்த இடத்துல அவங்க டாட் போடலை, அதனால் நமக்கு டாட் தேவையில்லை. டாட் கேட்டாங்கன்னா டாட் போடலாம். டாட் போட்டே ஆகணும்னு அவசியமும் இல்லை. டாட் போடாமலே நிறைய ப்ளவுஸ் வரும். இப்போ மார்க் பண்ணியாச்சு. இப்போது இந்த ஆமல் ரவுண்ட் அளவு எடுத்துக்கணும். சிலர் அப்படியே வச்சு இங்கேருந்து 1 இன்ச்சு, 1/2 இன்ச்சு, 1.5 இன்ச்சுன்னு போடுவாங்க. அதெல்லாம் ரொம்ப தவறான ஒரு அளவு முறைகள். இப்போ நமக்கு தேவை என்னென்னா இந்த ரவுண்ட் அளவு தான். இப்போது ஷோல்டர் சென்டர் வச்சு அப்படியே ரவுண்ட் அடிச்சு எடுத்துக்கும்.
9 இன்ச் வருது. அப்போ 9 9 18 தான் நமக்கு சுற்றளவு. இப்போது நம்ம ஆமல் ரவுண்டு உங்களுக்கு இந்த மாதிரி ஃப்ரெஞ்சு ஸ்கேல் கூட நிறைய கடையில் விற்கும். அதை வச்சு கூட முதல்ல மார்க் பண்ணிக்கணும். சரியாக 9 இன்ச் வருது. ஸோ நம்ம அப்படியே வந்து ஒரு மார்க் பண்ணிக்கலாம். இந்த இடத்துலேருந்து 1/2 இன்ச்சு, அதுலேருந்து 1 இன்ச்சு அந்த அளவே கிடையாது. நமக்கு தேவை இந்த ரவுண்ட் அளவு தான். இப்போது தையலுக்கு 1.5 இன்ச்சு நான் வைக்கிறேன். கீழே அதே 1.5 இன்ச் வச்சு ஒரு கோடு போட்டுக்கலாம். இது சிம்பிளாக ஈஸியாக வந்து நம்ம வந்து எந்த ஒரு குழப்பமும் இல்லாமல் வெட்டக்கூடிய ஒரு முறை. அடுத்து அவங்க ரொம்ப மேலே தான் போட்டிருக்காங்க. அதனால் க்ளோஸ் நெக்குன்றதால லைட்டாக நம்ம வந்து பெண்டை போட்டுக்கலாம். இல்லை நீங்கள் ஸ்கேல் வச்சு போகிறது இருந்தாலும் வச்சு போடலாம். சரிங்களா? இப்போ இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போது இந்த இடத்துல ஜாயிண்ட் வரணும். ஸோ அதனால் இங்கே ஒரு நாட்ச் போட்டுக்கலாம். இந்த இடத்துல பாட்டம் வந்து நம்ம உள்ளே பட்டி துணி கொடுத்து அடித்து திருப்பணும். எப்போவுமே அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. சிலர் வந்து 1 இன்ச்சு 2 இன்ச்சுன்னு மடிப்பாங்க. அந்த மாதிரி மடிக்க சொல்ல பேக்கில் வந்து ஒரு சுருக்கம் வரும், ஒரு மாதிரி இழுத்துட்டு போகும். அந்த அளவில் இல்லாமல் இருக்கணும். இந்த ப்ராப்ளம்லாம் வரக்கூடாதுன்னா 1/2 இன்ச்சு விட்டுட்டு இதுக்குள்ளே பட்டி துணி மாதிரி கொடுத்து கட் பண்ணி தைக்கலாம். இப்போ பேக் ரெடி பண்ணியாச்சு. அடுத்து ஃப்ரண்ட் கட் பண்ண போகிறோம். இந்த பேக்கை அப்படியே வச்சு ரஃப்பாக வரும் மார்க் பண்ணிக்கலாம். இது வந்து ஸ்ட்ரைட் கட்டிங் தான். அடுத்தடுத்த வீடியோவில் நான் கிராஸ் கட்டிங் எது, பிரின்சஸ் கட் எதுன்னு சொல்லிவிட்டு அதே மாதிரி கிராஸ் கட்டிங் யாரெல்லாம் போடலாம், பிரின்சஸ் கட் யாரெல்லாம் போடலாம், ஸ்ட்ரைட் கட்டிங் எந்த மாதிரியான உடம்புக்கு எந்த மாதிரியான கட்டிங் போடலாங்கிற விஷயத்தையும் நான் சொல்கிறேன். ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம மார்க் பண்ணி எடுத்துட்டோம். இப்போ அளவு ப்ளவுஸில் வச்சு மற்ற அளவு மார்க் பண்ண போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு வந்து கழுத்து ரவுண்டு சிம்பிளான இது. இவங்க ரொம்ப க்ளோஸ் நெக் போடுறாங்க. அதனால் வந்து அதை எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, இந்த ஷோல்டர் மேலே 1/2 இன்ச்சு போக இந்த இடம் வச்சுக்கோங்க. கரெக்டாக நம்ம தையல் விட்டது போக அளவு இருக்குது. இப்போ நம்ம இதை க்ளோஸ் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதிலே எடுத்துகிட்டு வந்து இந்த பட்டியை விட்டுடணும். பட்டியை உள் பக்கமாக மடிச்சுக்கோங்க. மடிச்சுக்கிட்டு எந்த அளவுக்கு வருதுன்றதை நீங்கள் பாருங்கள். ஏன்னா இது காட்டன் துணின்றதால லைட்டாக இந்த இடத்துல இழுக்கலாம், இங்கே இழுக்கக்கூடாது. சரிங்களா? இப்போது இது தையல் அளவு, தையல் தும்புக்காக 1/4 இன்ச். அப்போ நம்ம வச்சுருக்க அளவு கரெக்டாக இருக்குது. கழுத்து ரவுண்டு அவங்க க்ளோஸாக தான் போட்டிருக்காங்க. எப்போவுமே வந்து எடுத்தோடனே அப்படியே வளைஞ்சிடாதீங்க. வளைவாக ஒரு டாட் மாதிரி வச்சு அதுக்கப்புறம் நீங்கள் வரைஞ்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும். ஓகேங்களா? அடுத்தது
இப்போ உங்கள் எல்லாருக்குமே ஒரு சந்தேகம் இருக்கும். இப்போ நம்ம வந்து டாட்டோட அகலம் வந்து எந்த சைடு எடுக்கிறது, கொக்கிப்பட்டி சைடு எடுக்கிறதா இல்லை ஐப்பட்டி சைடு எடுக்கிறதான்னு. ஐப்பட்டி சைடு தான் எடுக்கணும். ஏன்னா அப்போ தான் வந்து கரெக்டான அளவு வரும். எதனால் அப்படின்னும் போது ஐப்பட்டிக்கு எக்ஸ்ட்ரா மெட்டீரியல் கொடுத்து நம்ம துணி கொடுத்து அடிச்சிருப்போம். உள்ளே கரெக்டாக 1/2 இன்ச் தான் உள்ளே போயிருக்கும். ஆனால் கொக்கிப்பட்டிக்குன்னு பார்த்தீங்கன்னா அப்படியே உள்ள துணி கொடுத்து நம்ம மடிச்சிருப்போம். அப்போ என்ன ஆகுனா 1/4 இன்ச்சுக்கு ஒரு நூல் எக்ஸ்ட்ரா போயிருக்கும். அப்போ 1/4 இன்ச்சு ஒரு நூறுனா கூட அது மடிக்கும்போது 2 பக்கமாக மடிகிறதால எக்ஸ்ட்ரா ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு ஆகிடும். அதனால் நம்ம அந்த பக்கம் அளவு எடுக்க முடியாது. அதனால் ஐப்பட்டி சைடு நம்ம அளவு எடுத்துக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு இந்த டாட்டோட ஹைட்டு ஷோல்டர்லேருந்து உள் பக்கம் தான் எடுக்கணும், மேல் பக்கம் எடுக்கக்கூடாது. ஷோல்டர்லேருந்து நிபிள் பாயிண்ட் அளவு வந்து 10 வருது. அதுக்கு கீழே எல்லோரும் எடுக்கிற தப்பு என்னென்னா இந்த பிசுராண்டு எடுப்பாங்க. அந்த மாதிரி எடுக்கக்கூடாது. நம்ம எடுக்க வேண்டிய அளவு என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த சைடில் ஜாயின் பண்ணுறாங்க பாருங்கள், இந்த அளவு தான் நம்ம எடுக்கணும். இப்போ இவங்களுக்கு 12.75 வருது. இங்கே 10, அடுத்து 12.75. நம்ம அந்த அளவு தான் நம்ம வைக்க போகிறோம். இப்போ கரெக்டாக தையலுக்கு 1/2 இன்ச் விட்டுட்டு 10க்கு ஒரு மார்க்கு, 12.75க்கு ஒரு மார்க்கு போட்டு ஒரு கோடு போட்டுக்கலாம். அடுத்து இந்த டாட்டோட அகலம், அதாவது இந்த பட்டை இருக்கு இல்லையா, இந்த பெரிய டாட்டோட அகலம் ஐப்பட்டி சைடு தான் எடுக்கணும். பட்டி விட்டுட்டு இந்த டாட்டோட மேல் பக்கத்தில் எடுக்கலாம், உள் பக்கத்தில் எடுக்கலாம். அது டாட்டோட ஜாயிண்ட் எங்கே வருதுன்னு பார்த்தீங்கன்னா 4 ஒரு புள்ளி வருது. 1/4 இன்ச்சு தையலுக்கு விட்டுட்டு கரெக்டாக 4 ஒரு புள்ளிக்கு ஒரு மார்க் பண்ணிக்கணும். சேம் இங்கேயும் அதே மாதிரி 1/4 இன்ச்சு தையலுக்கு விட்டுட்டு 4 ஒரு புள்ளிக்கு ஒரு மார்க் பண்ணிவிட்டு ஒரு கோடு போட்டுக்கணும். எல்லோரும் நினைக்கிறது என்னென்னா இந்த ஷோல்டரோட சென்டர்லேருந்து ஒரு கோடு போட்டுட்டு அங்கே தான் டாட் பாயிண்ட் வரும்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி வராது. ஏன்னா சிலருக்கு வந்து ஃப்ரண்ட் உடம்பு வந்து குவியலாக இருக்கும், பேக் வந்து முதுகில் நிறைய சதைப்பட்டிருக்கும். அந்த மாதிரி இருக்கும்போது ஷோல்டர்லேருந்து நீங்கள் மார்க் பண்ணுறீங்கன்னும் போது உங்களோட கப் ஷேப் வந்து 2 பக்கமும் தள்ளி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது இந்த சைடு இருக்கும், அது அந்த சைடு இருக்கும். அப்போ வந்து என்ன ஆகுனா சாரீ கட்டும்போது கரெக்டான ஒரு அழகாக ஒரு ஈவன் இருக்காது. அதனால் வந்து எப்போவுமே இந்த நிபிள் பாயிண்ட் அளவு எடுக்கும்போது நான் அப்படி எடுக்கணும்னு சொல்லித்தரேன். இந்த நிபிள் பாயிண்ட் அளவு என்ன அளவோ ப்ளவுஸில் கொடுத்துருக்காங்களோ அதே அளவு வச்சுங்க. நான் அவங்கள போட்டு பார்க்க சொல்லுங்கள். அளவு ப்ளவுஸ் கரெக்டாக இருக்குன்ற பட்சத்தில் நீங்கள் அதே அளவே வச்சுக்கலாம். இப்போது டாட் வந்து எந்த இடத்துல பிடிக்க போகிறோமோ அதோட ஹைட்டு நெக்கு ஃப்ரண்ட்டு நெக்லேருந்து இந்த பட்டி அளவு இருக்கிற ஹைட்டு 15.5 வருது. 5 இன்ச்சு. இதுக்கு வந்து மேலே ஒரு 1/4 இன்ச்சு, கீழே ஒரு 1/4 இன்ச்சு, 1/2 இன்ச்சு, சென்டரில் ஒரு 1/2 இன்ச்சு பிடிப்போம். அதனால் 1 இன்ச்சு எக்ஸ்ட்ரா வச்சு ஒரு மார்க்கு. இங்கே சென்டர் டாட் 1/2 இன்ச்சு, மேலே ஒரு 1/4 இன்ச்சு, கீழே ஒரு 1/4 இன்ச்சு தையலுக்கு. சரிங்களா? அதுக்கு அடுத்து இந்த அளவும் கம்பல்சரி எடுக்கணும். கண்டிப்பாக இதுக்கு அளவு வேணும். ஏதோ ஒரு அப்படியே கோடு போட்டு விட்ருவாங்க, சிலர் வந்து அப்படியே இழுத்து விட்ருவாங்க. அந்த மாதிரி இல்லாமல் இந்த அளவு எடுக்கணும். எதுக்காக அப்படின்னா இப்போ இதில் வந்து 6.25 வருது. எதுக்காக அப்படின்னா இந்த இடம் எவ்வளோக்கு எவ்வளோ லூஸாக இருக்கோ அப்போ இந்த இடத்துல இருக்க கப் ஷேப் சதைப்பற்று ஃபுல்லாக இந்த சைடு, அதாவது ஒரு பக்கமாக ஒதுங்கி போயிடும். அதனால் இந்த அளவு நமக்கு கம்பல்சரி எடுத்தே ஆகணும். இப்போ 6.25 வருது, ப்ளஸ் 1/2 இன்ச்சு தையலுக்கு 7.25 ஒரு மார்க் வச்சாச்சு. இப்போது எப்பவும் போல் இந்த பாயிண்ட்லேருந்து இதுக்கு ஒரு ஸ்ட்ரைட் தையல் போட்டுக்கணும். அதே மாதிரி இங்கேருந்து இதுக்கு ஒரு தையல். என்னடா அப்படி போட்டாச்சு, இந்த இடத்துல பாயிண்ட் வரலையே, இந்த இடத்துல டாட் வைக்கிறது, இந்த சென்டர் வச்சு தான் நம்ம டாட் வைக்க போகிறோம். கரெக்டாக இவங்களோட டாட் அகலம் வந்து இந்த இடத்துல நம்ம அளந்துக்கலாம். கரெக்டாக 1 இன்ச்சு வருது. அப்போ இங்கேருந்து 1 இன்ச்சு, இங்கேருந்து
1 இன்ச்சு டாட் பாயிண்ட் அளவு கரெக்டாக வைக்கணும். இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட்டு அளந்தோம் இல்லையா, 10.5 ப்ளஸ் 12.25 12.25 கரெக்டாக அந்த இடத்துல 12.25 வருதான்னு பார்த்துக்கோங்க. கரெக்டாக வருது. இப்படி வரல அப்படின்ற பட்சத்தில் 1/4 இன்ச்சு மேலே ஏற்றிக்கலாம். 12.25. ஏன்னா இந்த டாட் பாயிண்ட் அளவு கம்பல்சரி கரெக்டாக இருக்கணும். இப்போ இது ரெண்டுத்தோட சென்டர் வச்சு இங்கே ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. இங்கேருந்து ஒரு கோடு போடுறோம். ஏன்னா அவங்கள்ட்ட டாட் வந்து அப்படி தான் இருக்குது. இப்போ இதோட 4.5 இன்ச்சு எக்ஸ்ட்ரா கீழே இறக்கணும். அப்படி இல்லை உங்களுக்கு அளவு வரல அப்படின்னும் போது இந்த கோட்லேருந்து ஸ்ட்ரெயிட் வச்சு ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு இது ரொம்ப வயசானவங்களுக்குன்னு சொன்னேன் இல்லையா, அதனால் அவங்களுக்கு பாயிண்ட் வந்து தள்ளி தள்ளி வருது. இதுவே கரெக்டான மிடில் ஏஜ் அப்படின்னும் போது நம்ம பாயிண்ட் வந்து கரெக்டாக வச்சு கட் பண்ணணும். இப்போ ஃப்ரண்ட்டு ரெடி. அளவு செக் பண்ணிக்கலாம். நம்ம எட்டேகால் வருது. 3.5 8.25 ஒரு பாயிண்ட்டு. எக்ஸ்ட்ரா வந்து 1.5 இன்ச்சு. அதே மாதிரி ஃப்ரண்ட் அளவும் செக் பண்ணணும். 9.5 இங்கே 1/2 இன்ச்சு பிடிச்சோம்னா கரெக்டாக 9.5 வந்து நிற்கும்.